கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நுங்கு வியாபாரம் களை கட்டி வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக கத்திரி வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பதநீர் மற்றும் பனை நுங்குகளை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். தற்போது சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பனை மரங்கள் வெட்டப்பட்டு வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள், லேப்டாப், விலை உயர்ந்த செல்போன் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அங்குள்ள வைகநத்தம் மேட்டுக்காடு பகுதியை சேர்ந்த விவசாயி சண்முகம் சுந்தரம் என்பவரது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணையில் நீர்மட்டம் சரிந்துள்ள நிலையில் அணையை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமராவதி அணை தூர்வாரப்பட்டு பழைய கொள்ளளவு நிலைக்கு கொண்டுவரப்படும் என விடியா திமுக அரசு அறிவித்து 3 ஆண்டுகள் ஆகியும் பணிகள் துவங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அணை பயன்பாட்டிற்கு வந்து 65 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் நீர் தேங்கும் பரப்பளவில் அதிக அளவில் வண்டல் படிந்துள்ளது. மொத்தம் 90 அடி உயரமுள்ள அணையில் 20 அடி வரை வண்டல் மண் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அமராவதி பாசனம் முழுமையாக பாதிக்கப்படுவதோடு கோடை காலங்களில் கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் குப்பைகள் தீப்பற்றி எரிந்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரம் புறவழிச்சாலையின் ஓரத்தில் கொட்டப்படும் குப்பைகளை சிலர் தீ வைத்துள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மளமளவென்று பரவிய தீயால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயணித்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சாலமலை ஈஸ்வரன் கோயில் பகுதியில் உள்ள 15,000 நாளிப்பூவன் வாழையை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் பலத்த காற்று வீசியதால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. சேதமடைந்த வாழை மரங்களுக்கு விடியா அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் நடுவே திடீரென சென்டர் மீடியன் அமைத்துள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. பேருந்து மற்றும் கார்கள் செல்லும் போது பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் செல்வதற்கு போதிய இடம் இல்லாததால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை நடுவே அமைக்கப்பட்டிருக்கின்ற சென்டர் மீடியனை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கேரளாவுக்கு மத்தி மீன்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் ஃபைபர் படகுகளில் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். அதன்படி வேளாங்கண்ணியை அடுத்த செருதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் கரைவலை பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வலையில் சிக்கிய மத்தி மீன்களை கரைக்கு கொண்டு வந்து ஐஸ் வைத்து பதப்படுத்தி கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென நள்ளிரவில் லேசான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. கோடை வெயிலானது வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீர் மழை பொழிவால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் சற்று வெப்பம் தணிந்து அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.